ஹாய் ஹலோ அம்மி, இது உங்கள் ஃபிக்ஷன் வெல்டன். நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7 ஹாரர் எஃப்எஃப் ஹாண்டட் கேஸ்டல் பார்ட் 12 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னா இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் போன பார்ட் எதில் முடிஞ்சதோ அதுலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். போன பார்ட்டோட லாஸ்ட்டில் அந்த கேஸ்டலோட ப்ரெசன்ஸ் ஐரீனை மட்டும் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்திருக்கும். அதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ அதுலேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லோரும் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதுனாலையோ என்னவோ ஒரு மாதிரி நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நல்லா பேசிக்கிறாங்க. தென் நார்மல் ஆகிட்டாங்க. சேட்டிங், அப்புறமா கால் பேசுகிறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளார ஒரு நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்குது. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் அந்த டே ஃபுல்லாகவுமே ஒரு மாதிரி லவ் சேட்ஸ், தென் ஒரு மாதிரி போகிறப்ப வரப்போ பார்க்குறது, சைட் அடிக்கிறது, மேலே நின்று பார்க்குறது, கீழே போகும்போது பார்க்குறது, வெளியே போகலாமான்னு பிளான் போடுறது, இப்படியே போயிட்டு இருக்குது. பட் ஆல்ரெடி பெரிய ப்ராப்ளம்குள்ளேருந்து வந்ததுனாலையும் என்னவோ வெளியே எங்கேயுமே போக பிளான் போடலை. 2 நாளாக உள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க அந்த டேயோட ஈவினிங் எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணி ஒரு மாதிரி பேசி ஜாலியாக ஃபன் பண்ணி இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ அப்படியே அந்த டைம் லென்த்தியாக ஆக ஆக அப்படியே டின்னர் டைமும் வருது. ஸோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து டின்னரும் சாப்பிட்றாங்க. தென் எல்லாருமே ஒன்றா இருக்கிறதுனால ஒவ்வொரு பேருக்கும் தனித்தனியாக பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்பப்போ இந்த சைன் லாங்குவேஜில் பேசுகிறது, தென் சேட்டிங்கில் பேசிக்கிறது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் முன்னாடியும் பேசும்போது கேஷுவலாக பேசிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு மாதிரி அழகாக அந்த டே போயிட்டு இருக்க. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுத்தாச்சு. இப்போ அவங்கவுங்க மொபைல் எடுத்துகிட்டு அவங்கவுங்க ஆளு கூட உட்காந்து நல்லா சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்க ஜங்குக் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு, டே மச்சான், எனக்கு என் ஆளை பார்க்கணும் போலவே இருக்குடா அப்படின்னு தேவங்கிட்ட வரண்ட இழுக்க அவன் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு, டே இப்போ தானடா பார்த்துட்டு வந்தோம், ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காதடா, இப்போ தானடா டின்னர் முடிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறான். டேய் 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்குடா அப்படிங்கிறான். இப்போ தேவங் ஒரு மாதிரி முறைச்சிட்டு, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. ஸோ இப்போது எல்லோரும் ஏதாவது பிளான் போட்டு அவங்கள போய் பார்க்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. டே பேசாமல் நம்ம ரூமுக்கு அவங்கள வர வச்சா என்ன அப்படின்னு கேட்குறான் ஜங்குக். இப்போது ஜிம்மன் அப்படி ஒரு மாதிரி முறைச்சிட்டு, டே அங்கே கேஸ்டலில் இருந்தோம், பக்கத்து ரூமு, அதனால ஏதோ பிரச்சனை பண்ணி அவங்கள இங்கே வர வச்சோம். இது பக்கத்து ரெசார்ட்டு, நம்மளால் அங்கே போகக்கூட முடியாது. ரிசப்ஷனில் மாட்டினோம், அவ்வளோதான், மானம் போயிடும். ஒழுங்கு முடியாதா மூடிட்டு, இங்கெல்லாம் வர வைக்க முடியாது. டே மச்சான், பேசாமல் கேஸ்டலில் பண்ண மாதிரி ரூம்லேயே ஏதாவது பண்ணலாம்டா, அப்போ தானே பயந்து வருவாளுங்க. இந்த மாதிரி ஏதாவது கோக்குமாக்கா நீ யோசிப்பேன்னு தெரிஞ்சுதான் முதல்ல நான் சொன்னேன். இது ஒன்றும் கேஸ்டல் கிடையாது, பக்கத்து ரெசார்ட்டு. ரிசப்ஷனில் மாட்டினோம், மானம் போயிடும், வாயை மூடிட்டு கம்முன்னு படு அப்படின்னு ஜிமின் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேச, இப்போ ஜங்குக் டப்புக்குன்னு ஒரு மாதிரி பொத்துன்னு படுத்துட்டு, போங்கடா நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஏழை தனியாக வர சொல்லி நான் போய் பேசிகிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து அப்படியே சேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பக்கமாக கேர்ள்ஸ் எல்லோரும் சேர்ந்து சேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாழ் இது சொல்கிறான், யாழ் அது சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கிண்டல் பண்ணி பேசிட்டு அந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்குது. ஸோ இப்படியே டைமோட ஒரு மாதிரி அந்த பிளேஸே அமைதியாகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது, லைக் அந்த புகையாக இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11:30 12 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அந்த ஏரியாவே ஒரு மாதிரி ஃபுல்லாக சைலன்ஸ் ஆகிடுச்சு. இவங்க ரூமில் மட்டும்தான் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ பயங்கரமாக ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் அவனோட ஆள் நிக்கிக்கிட்ட, பேப்ஸ் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். ஸோ அங்கே அவள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மைல் வருது அவளுக்கு. இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிவிட்டு, இப்போ எங்கே அப்படின்னு கேட்குறா. ஸோ இந்த பக்கம் அந்த மெசேஜை பார்த்ததும் ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, உங்கள் ரெசார்ட்டோட வெளியே ஒரு சின்ன கார்டன் இருக்குல்ல, அங்கே மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா.
அம், இந்த டைம்லையா? ஆனால் இப்போ வெளியே யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்றா. இந்த பக்கம் ஜங்குக், அதானே நமக்கும் வேணும், சும்மா கொஞ்ச நேரம் பார்த்து பேசிட்டு அப்படியே போயிடலாமே அப்படின்னு கேட்குறா. இங்கே வந்து நிக்கிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பயமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி ஆசையாகவும் இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறா. எங்கள் ஜெமன், டயோங், ஐவோன் 3 பேரும் கேர்ள்ஸ்லாம் வெளியே வரமாட்டாங்க, நீ தேவையில்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணுற, முடித்து தூங்கு, பல்பை வாங்காத அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பாங்க. இப்போ அவள் வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னதும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு மாதிரி மொபைலில் அந்த சேட்டை காமிச்சிட்டு அவள் வரேன்னு சொல்லிட்டா பாத்தியா பாத்தியா இதான் என் ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எல்லாருக்கிட்டேயும் ரகலை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து அப்போ நம்மளும் போய் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவும் வர ஆரம்பிக்குது. ஸோ தனித்தனியாக எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நிக்கி கிட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க போல், அடுத்து வந்து நம்மளும் ஓகே சொல்லிவிடுவோன்னு நினச்சிட்டு கேட்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே எப்படியா இருந்தாலும் போகலாம் அப்படின்னு ஒரு மைண்டு வருது. எல்லாருமே சரி சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணலை. பாய்ஸ் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா கலந்து வெளியே வரானுங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி காற்று வாங்க போகிற மாதிரி வெளியே வந்துட்டு அப்படியே அவங்க ஆளை தேடி வராங்க. ஸோ வெளியே ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. அந்த சைலன்ஸே வந்து அவ்வளோ பயம் இருக்குது மனசுக்குள்ளே இருந்தாலும் ஆளை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆசையும் கூட. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளைக்கு எல்லோரும் கிளம்பிடுவோம். ஸோ எப்போ மீட் பண்ண போகிறோம்லாம் தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படியாவது மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு மைண்டில் தான் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதன் பேரில் வந்துட்டு அந்த மாதிரி தேடிட்டுருக்காங்க. இப்போ ஒருத்தராக வந்து தனித்தனியாக வெளியே வராங்க. ஸோ இப்போ ஜங்குக் ஃபஸ்ட்டு வந்திருப்பா, நிக்கி திருப்பி பின்னாடி வந்திருப்பா. 2 பேரும் வந்து பார்த்துக்கிட்ட உடனே அப்படியே கொஞ்சம் தனியாக போயிட்டு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அங்கே நிற்கிறாங்க அப்படின்றது இங்கே வந்து யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி அடுத்து வந்து ஜிமின் வரா. ஸோ ஜிமினோட ஆள் வெளியே வருது. இப்படி வந்து ஒருத்தராக மாற்றி வந்துட்டு வெளியே வர்றது அண்ட் அவங்க ஆளை கூப்பிட்டுட்டு போகிறது இந்த மாதிரி இருக்குது. ஸோ 4 பேருமே அவங்கவுங்க ஆளை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வெளியே வராங்க. என்னதான் வந்து மக்னேஸ் 3 பேரும் வந்து ஜாலியாக ஃபீல் பண்ணாலும் ஐவானுக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவள் வந்து அந்த கேஸ்டல் விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கா. அண்டு அன்றைக்கி கேம்ப் ஃபயரில் கூட அவன் நோட் பண்ணியிருந்திருப்பாள். அவள் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்திருப்பாள். ஸோ இந்த டைமில் அவளை வெளியே வர வைக்கிறது நல்லது தானா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுருந்துருப்பான். ஆனால் இப்போ மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஆளை பார்க்க போகும்போது அவள் மட்டும் வெளியே வரல அப்படின்னா அப்போ ஐவான் மேலே ஒரு மாதிரி கோவம் வருமே அப்படின்ற ஃபீலில் அவன் வந்து வந்திருப்பான். ஸோ சரி ஓகே நம்ம கூட தானே இருக்க போகிறா, நம்ம பேசிவிட்டு பத்திரமா அவளை உள்ளே விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் தான் அவனும் வெளியே வந்திருந்திருப்பான். ஸோ இப்போ வந்து 4 பேரும் 4 கேர்ள்ஸையும் தனித்தனியாக வந்து அவங்கவுங்க ஒரு ஏரியாவில் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 4 பேரும் வெளியே வந்திருக்காங்க அப்படின்றது 4 பேருக்குமே தெரியாது அந்த மாதிரி. ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் ஓடுது. ஒரு 1 அந்த மாதிரி ஆகுது. பட் டைம் போனதே தெரியாத அளவுக்கு பயங்கரமாக வந்து பேசி அரட்டடிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லவ் டாக்ஸ்லாம் போகுது. அப்பப்போ வந்து இந்த கிஸ்ஸி ஹக்கி அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன குறும்பு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஸோ இப்படியே ரொம்ப நேரம் ஓட நிக்கி வந்து ஜங்கு கிட்டே கேட்குறா, நீங்கள் ரொம்ப தைரியசாலியோ, இந்த டைமில் என்னை வெளியே வர வச்சுருக்கீங்க, இப்போ திடீர்னு ஏதாவது கோஸ்ட் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறா. இப்போது ஜங்குக் வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உதற ஆரம்பிக்குது. இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காமல் அவன் கோட்டெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பின்ன நான் எவ்வளோ பெரிய தைரியசாலி தெரியும்ல, அப்படிலாம் எதுவும் வராது, அப்படியே வந்தாலும் உன்னை சேஃபாக பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு, நீ பயப்படாத அப்படின்றான். ஸோ உனக்கே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்படியா சரி ஓகே, அப்படின்னா அந்த கேஸ்டல் பக்கமாக ஒரு வாக் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறா. இப்போ இதை கேட்டதுன்னே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி உதறுது. வயிற்றுக்குள்ளே ஏதோ கொடமுட சத்தம்லாம் கேட்குது அவனுக்கு. இப்போவா அந்த கேஸ்டல் பக்கத்துலையா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை,
ஆனால் நீ பயந்துடுவ, வேணாம். அதனால நான் மார்னிங் டைமில் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். கண்டிப்பாக அந்த கேஸ்டலில் இருக்கிற கோஸ்ட்டை தான் நம்ம லாக் பண்ணி வச்சுட்டோமே, அதனால் எந்த பயமும் கிடையாது. இருந்தாலும் தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை இழுக்க வேணாமேன்னு பார்க்குறேன். அப்புறம் யாராவது பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை வரும்ல, ஆ அப்படிங்கிறான். ஸோ அவளுக்கு வந்து புரியுது, அவன் கொஞ்சம் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் நக்கலா. ஏய், என்ன சிரிக்கிற? இல்லை, உனக்கு பயம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது, ஆனால் ஒத்துக்க மாட்டேன்ல அப்படிங்கிறா. யாருக்கு பயம்? எனக்கெல்லாம் பயமே கிடையாது. அந்த கோஸ்ட் இப்போ என் முன்னாடி வந்தால் கூட அப்படியே ஒரு கையில் பிடிச்சி அதை அடித்து பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன், தெரியும்ல அப்படின்னு பயங்கரமாக வந்து பில்டப்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போ சரி வா, சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு அவள் ஜங்கு கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வரா. இங்கே வந்து ஒரு மாதிரி ஜங்குக்கு பயமாக இருக்குது, வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கான். போக வேணாம், பிரச்சனை ஆகிடும், வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி அங்கே இருக்கிற 4 பேருமே அவங்க ஆளை சொல்லி வச்ச மாதிரி அந்த கேஸ்டல் பக்கம் ஒரு வாக் போயிட்டு வரலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இப்போ வந்து 4 பேரும் வெளியே வந்திருக்காங்கன்றது 4 பேருக்குமே தெரியாது. நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம், ஆனால் 4 பேருமே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தராக அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாய்ஸ் உள்ளுக்குள்ளே உதறதான் செய்யுது, இருந்தாலும் தைரியமாக வெளியே எதுவுமே காமிச்சிக்காம அப்படி கேர்ள்ஸ் கையை பிடிச்சிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஐவானுக்கு வந்து வித்தியாசமாக ஏதோ ஃபீல் ஆகுது. ஏன்னா ஐரின் வந்து இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவள் கொஞ்சம் பயப்படுவா. பட் அவள் ஏன் இந்த மாதிரி கூப்பிடணும், அங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரனை பிடிச்சி கேட்டுகிட்டே வரான். இப்போ எதுக்காக அங்கே போகணுன்னு சொல்கிற, அங்கே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு. ஆனால் ஐரன் எதுவுமே சொல்லாமல் அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதான் நம்ம அந்த கோஸ்ட்டை கட்டி வச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன பிரச்சனை, அது என்ன பண்ண போகுது நம்மளை, நம்ம போகலாம் சும்மா இந்த நைட் டைமில் வெளியே இருந்து பார்த்தா அது எப்படி இருக்கும் அந்த கேஸ்டல் அப்படின்னு பார்க்கணுன்னு தோணுது, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு அவள் அப்படி கூப்பிட்டுட்டு போகிறா. ஸோ எங்கள் 4 பேருக்குமே ஒன்றும் புரியலை, அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒருத்தர் போகிற டிஸ்டன்ஸில், அதாவது ஒருத்தர் நடந்து போகிறாங்க அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் தான் இன்னொருத்தர் வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் போகிறது இன்னொருத்தருக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. பட் 4 பேருமே போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் அந்த பனியாக வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போனாலே அங்கே நிறையா ஃபாக் வந்துடுது. ஸோ ஆள் இருக்கிறது, ஒருத்தர் இருக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்க அந்த கேஸ்டல் ஏரியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நெருங்குது. அங்கே காற்றுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி இந்த ஓனாயோட சத்தம்லாம் கேட்குது. அதெல்லாம் கேட்கும்போது இங்கே பசங்களுக்கு பீதி ஆகுது. ஆனால் கேர்ள்ஸ் முகத்தில் ஒரு சின்ன பயம் கூட இல்லை, அவங்க பாட்டு கேஷுவலாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போ பசங்களுக்கு. ஏன்னா இவளுங்க இப்படி பயந்துட்டு இருந்த கேர்ள்ஸ் வந்து இப்போ பயமே இல்லாமல் இப்படி இருக்காங்க. ஒரு வேளை நம்மளை ப்ராங்க் பண்ணுறாளோ அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, என்ன தான் இருந்தாலும் பொண்ணு அவளே பயப்படாமல் வரும்போது நம்ம பயத்தை வெளிக்காமிச்சிக்கிட்டா கெத்து போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முகத்தில் வந்து பயத்தை காமிச்சிக்காமல் கேஷுவலாக வர மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேஸ்டலோட கேட்டு வரதுக்கு கொஞ்சம் தூரம்தான், கண் எட்டுற தூரம், அதாவது கண் பார்வைக்கு வந்து அந்த கேட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்க. இப்போது ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு ஃபாகாக க்ரியேட் ஆகி ஃபுல்லாக பனி வந்து சூழ்ந்து போய் உள்ளுக்குள்ளே அங்கங்கே மட்டும் அந்த லைட்டு வெளிச்சம், அந்த நெருப்போடைய வெளிச்சம், தென் ஒரு மாதிரி க்ரீப்பியான அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த பூச்சி சத்தம், காட்டுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸோட சத்தம் அப்படின்னு அந்த இடமே ஒரு மாதிரி பயங்கர ஹாரரிக்காக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது ரியலாகவே ஒரு மாதிரி உதற ஆரம்பிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஜங்குக்கும் நிக்கியும் தான் போயிருந்திருப்பாங்க. டக்குன்னு ஜங்குக்கு நிக்கி அவளை கைப்பிடிச்சிட்டு, சரி நம்ம இங்கே வரணும்னு நீ கேட்ட, வந்துட்டோம், பார்த்துட்டல, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது என்னமோ எனக்கு நல்லதாக படலை, வா போகலாம் அப்படின்னு அவன் கைப்பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் அவள் அப்படியே சில மாதிரி அங்கே நிற்கிறா. நிக்கி வா போகலாம், இதுக்கு மேலே இங்கே நிற்க வேண்டாம், எனக்கு என்னவோ இந்த இடம் சரியாக படலை, பார்த்தல எப்படி இருக்குன்னு,
இது தேவையா உனக்கு? ஆல்ரெடி உள்ள பட்டதெல்லாம் போதாதா? வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் அவள் வர மாதிரியே தெரியல. ஹே, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ட்டு கையை ஒரு மாதிரி பிடிச்சி உழுக்கும்போது டக்குன்னு அவள் ஒரு மாதிரி பேய் மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா பக்கன்னு. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? இந்த பாரு, ப்ராங்க் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு ஏதாவது ட்ரை பண்ணாத. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. தென் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காத, எனக்கு கடுப்பாகுது. வா போகலாம் அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். இப்போ அவ்வளோ நேரம் அங்கே இருந்தவ கண்ணு முன்னாடியே ஒரு மாதிரி புகையாக மறைஞ்சு போய்ட்றா. அவ்வளோதான் ஜங்குக்கு உயிரே இல்லை கையில். ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படி சுற்றி முற்றி பார்க்குறான். என்னடா இவ இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தா, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த கேஸ்டல்கிட்ட வந்ததுனால அந்த கோஸ்ட் ஏதோ அவளை பண்ணிடுச்சோ அப்படின்ற பயம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்ற எண்ணம். ஆனால் அவள் மறைஞ்சு போகிறத அவன் கண்கூட பார்த்தான். அப்போனா வந்ததே அவள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். ஸோ ஒரு மாதிரி பயந்து போய் அந்த அவ்வளோ குளிர்லையும் அவனுக்கு அப்படியே ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்வெட் ஆகி ஊற்றுது. இப்போது அப்படியே டக்குன்னு ஒரு 2 ஸ்டெப் அப்படியே பேக்வேர்டில் போக டப்புன்னு யார் மேலேயும் இடிக்கிறான். ஒரு மாதிரி பயந்து அலறிடுறான். பார்த்தா அங்கே ஜிமன், அவனும் ஒரு பக்கம் அலறிட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ என்னடா இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ நடந்த எல்லாத்தையும் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி பயந்து போயிடுறாங்க. பிகாஸ் 2 பேருக்கும் சொல்லி வச்ச மாதிரி ஒன்றும் நடந்திருக்கும். இப்போ அடுத்து ஜங்குக், அடுத்த தயோங், அடுத்த ஐவோன்னு அடுத்தடுத்து ஒருத்தராக வராங்க. இப்போ 4 பேருமே சொல்லி வச்ச மாதிரி சேம் பேட்டர்னில் என்ன நடந்துச்சோ அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்த யாருமே வந்து ஒரிஜினல் பொண்ணுங்க கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்போ ஒரு மாதிரி பயங்கர சத்தமாக வந்து இடி சவுண்டு கேட்குது. ஸோ அதை கேட்டதுமே அந்த அட்மாஸ்பியரில் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டதும் 4 பேருக்குமே பயம் தாங்கலை. இங்கேருந்து ஓடிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ரெட்டி ஜோட்னு ஒன்றா ஓடுறாங்க. ஓடிட்டே இருக்காங்க. எவ்வளோ தூரம் ஓடினாலும் அவங்க சுற்றி ஒரே இடத்துல ஓடிட்டுருக்கிற மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக ஓடுறாங்க. அவங்க நடந்து வந்த தூரத்தில் கணக்கு பண்ணியிருந்தா கூட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட தான் வந்து நடந்து வந்திருப்பாங்க. பட் இப்போ 1.5 மணி நேரமாக ஓடியிருக்காங்க. ஆனாலும் அவங்க ரெசார்ட்டுக்கு அவங்க போகவே இல்லை. இப்போ அப்படியே டைம் ஓடுது, ரொம்ப டயர்டாகிடுது. இருந்தாலும் நிற்காம அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. பட் அதே ஏரியாக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பயம் வருது, டயர்ட் ஆகுது. இப்போ அப்படியே மார்னிங் ஒரு 8 o'clock ஆகுது. ஹயாங்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ரூமில் இருந்து அவங்கவுங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock போல் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பிளானை போட்டுட்டு, சரி ஓகே ஹயாங்ஸ் மக்னேஸை போய் எழுப்பலாம் அப்படின்னு அவங்க ரூமுக்கு வராங்க. ஸோ ஹோபி தான் அவர் வந்து நாக் பண்ணுறாரு ரூமை. இப்போ கோலு அப்படியே ஒரு மாதிரி நெளிச்சு கொடுத்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். டேய், ஏன்னா இன்னும் எழுந்திரிக்கவே இல்லையா? சரி, சீக்கிரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லோரும் கீழே வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 10 o'clock போல் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ கோலு, ப்ரோ இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே இங்கே இல்லையே, எல்லாம் காலையில் எழுந்துச்சி கிளம்பிட்டாங்க போல், வெளியே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இருங்க நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே உள்ளே போக டே நில்லு, யாரும் உள்ளே இல்லையா? எவனும் வெளியும் வரலையே, நாங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம், ஆனால் எவனுமே வெளியே வந்த மாதிரி தெரியலையே, அப்போலேருந்து ரூம் பூட்டியே தான் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எல்லாவனும் இங்கே தான் இருந்தாங்க, நைட் நான் தூங்கும்போது பேசிகிட்டு இருந்தானுங்க, அப்புறம் காலையில் முழிச்சு பார்த்தா யாரையும் காணோம், நான் வெளியே கிளம்பிட்டோம்னு நினச்சேன். சரி இருங்க ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் மொபைல் எடுத்து கால் பண்ணுறான். 4 மொபைலுமே ரூமில் தான் கிடக்குது. இப்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் வருது. பிகாஸ் மொபைல் இல்லாமல் எவனும் எங்கேயும் போக மாட்டான்னு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஐவானும் சேர்ந்து மொபைலை இங்கே போட்டுட்டு எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னும் போது, அப்போ பக்கத்தில் எங்கேயாவது வெளியே போயிருப்பானுங்க, இல்லைன்னா அவங்க வேலை பார்க்குறதுக்காக காலங்காத்தாலே போய்ட்டு வளைஞ்சிட்டு நிற்பானுங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது
ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஹோபி அந்த ரெசார்ட் பக்கம் போய் பார்க்குறாங்க. அங்க பார்த்தா கேர்ள்ஸ்லாம் அப்பன்னா கீழ வந்து அந்த கார்டன் ஏரியால நின்னு சும்மா பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹோபி வந்து டக்குன்னு அங்க போயிட்டு, "பசங்கள பார்த்தீங்களா? வந்தானுங்களா?" அப்படின்னு கேட்க, "இல்லையே, நாங்க யாரும் பார்க்கலையே. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க ரூம் போயிட்டோம். நாங்க பார்க்கவே இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன ஆச்சு இவனுங்க? எங்க ஒளிஞ்சு போனானுங்க? ஒரு வேளை ஏதாவது ட்ரை பண்றானுங்களா? இல்ல வேற எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம போயிட்டானுங்களா? அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சுத்தி முத்தி பார்க்குறாங்க. இங்க எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துல இருந்து இந்த ரிசப்ஷன்லலாம் கேட்குறாங்க. இவனுங்க வெளிய வந்தானுங்களா? பார்த்தீங்களா? மார்னிங் யாராவது வெளிய போனாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? இங்க போறோம், அங்க போறோம்ன்னு ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லி அவ்வளோ வந்து கேட்குறாங்க. பட் வந்து யாருமே வந்து நாங்க பார்க்கல, நாங்க பார்க்கல, நாங்க பார்க்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் பயமும் ஆகுது. அதே சமயம் கடுப்பும் ஆகுது. சொல்லாம கொள்ளாம எங்க போய் தொலைஞ்சானுங்க அப்படி கிளம்புற நேரத்தில. அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு கொஞ்சம் தூரம் வந்து அப்படி தேடி போறாங்க. ஒருத்தர் ஒருத்தரா வந்து ஸ்ப்ரெட் ஆயி, சரி பக்கத்தில எங்கேயாவது இருக்க போறானுங்க பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுகா, ஹோபி, ஜின், ஆரம் 4 பேருமே அவங்கவங்க ஒய்ஃபை கீழ வந்து ஃபுட் ஏரியால வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு, நாங்க பக்கத்தில போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு போய் ஸ்ப்ரெட் ஆயி தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க இருக்கிற மாதிரியே தெரியல. இப்படியே போயிட்டு இருக்க, டக்குன்னு இப்போ ஜின்னோட மொபைலுக்கு கால் வருது. "யாருடா?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல அந்த காலை எடுத்து பார்க்குறப்போ, கைடு அதாவது அவங்க கூட வந்திருப்பார் இல்லையா ஸ்டார்ட்டிங்கில, அவர் வந்து கால் பண்றாரு. இவர் என்ன சம்மந்தமே இல்லாம இந்த டைமுக்கு கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நடந்துக்கிட்டே அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. இப்போ அவர் சொன்னத கேட்டதும் ஒரு மாரி ஷாக் ஆயிட்டு, இப்போ மத்த 3 ஹயாங்ஸ்க்கும் அவரு கால் பண்ணி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா, அந்த கேஸ்டலுக்கு தான். ஸோ அங்க கிட்ட போகும்போது, அந்த கேஸ்டல் பக்கத்தில ஒரு மாரி கொஞ்சம் க்ரௌடா இருக்கு. எல்லாரும் ஒரு மாரி பயந்துக்கிட்டே வேகமா ஓடி போய் அந்த க்ரௌடெல்லாம் விலக்கிட்டு பார்க்கும்போது, 4 பேரும் கேஸ்டலுக்கு வெளிய அந்த பெரிய கேட் இருக்கும்ல, அந்த கேட்டு வாசல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் கைய கால போட்டு, ஏதோ பெட்ரூம்ல தூங்குற மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இத பார்த்ததும் ஒரு மாதிரி 4 பேருக்கும் கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் நல்ல வேளை இங்கே தான் இருந்து தொலைஞ்சுட்டானுங்க அப்படின்ட்டு ஒரு நிம்மதியும். ஸோ டக்குன்னு ஒரு மாதிரி பக்கத்துல போயிட்டு எழுப்புறாங்க. "எழுந்திரிச்சு தொலைங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எழுப்பி விடும்போது அவனுங்க ஒரு மாரி நெளிச்சுட்டே எழுந்துக்கிறானுங்க. எழுந்து பார்த்தா சுத்தி க்ரௌடா இருக்கு. "என்னடா இது? யாருடா இவங்க? என்னடா சம்மந்தமே இல்லாம இங்க வந்து தூங்கிட்டு இருக்கானுங்க? இந்த இடத்த பத்தி தெரியுமா தெரியாதா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி நெறையா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த க்ரௌடெல்லாம் வந்து விலக்கி விட்டுட்டு அந்த கைடு வந்து புடிச்சு திட்டுறாரு. "ஏன்டா உங்களுக்கு ஒரு தடவ சொன்னா புரியாதா? நெறையா பட்டுட்டீங்கல்ல. திரும்பியும் எதுக்கு இங்க வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காத்து மூச்சுன்னு கத்துறாரு. இப்போ எல்லாரும் நடந்துக்கிட்டே வந்து நடந்த உண்மைய சொல்றாங்க. "இந்த மாதிரி நடந்துச்சு. அவளுக்கு தான் கூட்டிட்டு வந்தாளுக. ஆனா பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமேட்டு அப்படியே பேசிக்கிட்டே அங்க ரெசார்ட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ கேர்ள்ஸை பிடிச்சி திட்டுறாங்க. "எதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேர்ள்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, "நாங்கள் நைட்டு உள்ளே போனதுக்கப்புறம் வெளியவே வரல" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்ல பொய் சொல்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேட் எடுத்து செக் பண்ணும்போது, அதில் வந்து இவங்க மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம், "இல்ல எங்களுக்கு தூக்கம் வருது. தூங்க போறேன். குட் நைட்" அப்படின்னு தான் அந்த சேட் ஃபினிஷ் ஆயிருக்கு. இத வந்து பாய்ஸால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. "இல்லவே இல்ல. நாங்க வெளிய வந்தோம். நீங்க வந்தீங்க. நம்ம தான் ஒண்ணா போனோம்" அப்படின்னு அவ்வளோ சொல்றானுங்க. அவங்க "இல்லவே இல்ல. நாங்க வந்தா ஏன் வரலன்னு சொல்ல போறோம்" அப்படின்னு அவங்களும் பதில் பேச, இப்படியே ஒரு சின்ன கான்வர்சேஷன் போக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வழியா வந்தது வந்து கேர்ள்ஸ் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ மக்னேஷ்கெல்லாம் ஐய்யய்யோ! நைட் அப்பன்னா நம்ம ஆளுன்னு நெனச்சு பேய் கூடயா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சுட்டு இருக்கிறானுங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு, "டேய் மச்சான், என் ஆளுன்னு நெனச்சு ஏதோ ஒரு கருமத்த போய் நான் கட்டியெல்லாம் புடிச்சுட்டேனேடா" அப்படிங்கிறான் ஜிமின் கிட்ட. இப்போ ஜிமின், "நீயாவது கட்டி தான் புடிச்ச.
நான் கிஸ்ஸே குத்துட்டேன் அப்படின்றான். இப்போ மாற்றி மாற்றி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இதோட நம்ம இந்த பாட்ட கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது, அந்த கோஸ்ட்டை எப்படி தான் அழிக்க போகிறாங்க அப்படின்றத சீக்கிரமே பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா பாய்.